தற்போதைய அண்மை தகவல். நடிகையின் பாலியல் வன்கொடுமை புகார் மீதான விசாரணைக்கு சீமான் இன்று ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையம் முன்பாக மாலை ஒன்று திரளுமாறு நாம் தமிழர் கட்சியினருக்கு தலைமையகம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வளசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய தெருக்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதான அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, காவல்துறை தரப்புல மேலும் என்னென்ன விஷயங்கள் அங்கு செய்யப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான மேலும் விவரம்? வணக்கம் சாம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை ஆஜராகிறார். இந்த நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த விசாரணையானது நடத்த இருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர் வெளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காரணத்தினால் இன்று ஆஜராக இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று மாலை அவர் ஆஜராக இருக்கிறார். அதன்படி இந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்கள், உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த இடத்தில் வருகின்ற காரணத்தினால் இந்த காவல் நிலையம் ஒட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 100 மீட்டருக்கு கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கடைக்கும் நேரடியாக போலீசார் சென்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இன்று மாலை வரை கடை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு இதே போன்று சீமான் நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்பொழுதும் இதே போன்றுதான் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. அதே போல் தற்பொழுதும் கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலை வரை இந்த பகுதி பரபரப்பாக இருக்கும் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்கு மேல் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என அனைவரும் வர இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படிதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி.